கழுகின் பார்வையின் அனுபவங்கள். கழுகின் அனுபவங்கள் என்பது ஒரு உன்னதமான அனுபவம். இந்த அனுபவம் இக்கால விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மிகவும் அவசியமானதொன்று என்பதை விரிவாக பார்ப்போம். சில கோழி முட்டைகளோடு ஒரு கழுகின் முட்டையும் இருந்தது. இதை கோழி அடைக்காக்கும் போது கோழி குஞ்சுகளோடு கூட கழுகின் குஞ்சியும் வெளிவந்தது. இந்த கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு குப்பையை கிண்டி அதில் இருக்கும் உணவை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் நாளொன்று வந்தபோது தான் யார் என்பதை கழுகின் குஞ்சு அறிந்து உயர வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. இதை போல நாமும் கூட தேவ பிள்ளைகளே, நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள் என்று அறிந்து மேலானவைகளையே நோக்கி செல்ல வேண்டும். இதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுவாரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மேலானவைகளை நோக்குகிற அனுபவம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். God be with you.